Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க Pantry Unit Organization காமிக்க போறோம். Glass containers-ல நாங்க எப்படி எங்களோட Pantry Unit ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்கிறது காமிக்கிறோம். போன வீடியோல how to choose right kitchen storage containers சொல்லிட்டு acrylic containers காமிச்சிருந்தோம். எங்க அம்மா அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க she loves glass containers. She utilizes both glass containers and acrylic containers. அன்னைக்கு காமிச்சது acrylic containers, இன்னைக்கு காமிக்க போறது glass containers. எங்க அம்மா எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கங்கறத பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ் கண்டெய்னர் பற்றி பேச போகிறோம். ஏற்கனவே அக்ரலிக் கண்டெய்னர் அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் அக்ரலிக் கண்டெய்னருக்கும் கிளாஸ் கண்டெய்னர்? அக்ரலிக் கண்டெய்னர் நிறைய மெயின்டைன் பண்ணி தொடச்சி எல்லாம் வச்சுக்கலாம். பட் கிளாஸ் கண்டெய்னர் எவர் ஷைன், எப்போ வாஷ் பண்ணி போட்டாலும் பலான்னு ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர். இதில் ஒரு வாஷர் போட்டிருக்கான். இந்த வாஷர் வந்து நல்ல ஏர்டைட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதனால உங்களுக்கு இதுக்குள்ளே பூச்சி போகுமோ எறும்பு போகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உனக்கு கமெண்ட் வந்திருந்தது இல்லையா? அக்ரலிக் கண்டெய்னர்ஸில் பூச்சியோ ஆண்ட்ஸ் ஏதாவது என்ன அக்ரலிக் கண்டெய்னரே வராது. அந்த மூடிலையும் வாஷர் இருக்கு, அக்ரலிக் கண்டெய்னர் வராது. இப்போ அக்ரலிக் கண்டெய்னர் அப்படின்னு சொன்னால் 3 kg 2 kg 1.5 kg இதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு அக்ரலிக் கண்டெய்னர் வேணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு 3 kg பாட்டில் கிடைச்சாலும் 3 kg சுகர் போட்டால் நம்மளால் அந்த பாட்டிலை தூக்க முடியாது. ஓகே, ஸோ 1 1.5 2 3 இதுக்கு மட்டும்தான் அக்ரலிக் கண்டெய்னர் யூஸ் பண்ண முடியும். பாக்கி எல்லாமே அதில் இருக்குது. அக்ரலிக்கில் 100 கிராம் வரைக்கும் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப ஐ லவ் கிளாஸ் கண்டெய்னர். ஓகே, அது என்ன பிராண்ட்? இது எங்க வாங்குற இந்த கிளாஸ்? இது வந்து ஹோம் சென்டர்ல கிடைக்கிறது. ஓகே, பரணி ஷேப்ல பாக்ஸ்ல 3 வச்சு கிடைக்கிறது. ஐ திங்க் இட் இஸ் ஓஷன். கரெக்ட், இருக்கலாம். ஓஷன் கம்பெனியா இருக்கலாம். ஆமா, ஓஷன் இருந்தது. எல்லா சிக்கரையும் பேரம் கிழிச்சாச்சு. ஒரு சிக்கரும் கிடையாது. ஓஷனே மறந்து போற அளவுக்கு கிழிச்சிருக்கான். ஓகே, இப்போ இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா, என்னுடைய வீட்டு கடைசாமான் பூரா இந்த பாட்டிலில் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் அக்ரலிக் கண்டெய்னர் பார்த்துக்கலாம். வெறும் சுகர், ஆட்டா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம், புழுங்கலரிசி அதெல்லாம் போட்டு வச்சேன். இது வந்து 1 கிலோ தான் வாங்குவோம். சில பருப்புகள் 1 kg வாங்குவோம். அதனால் இது 1 kg கண்டெய்னர். இப்போ அடுத்தது பார்த்தா உங்களுக்கு 250 கிராம். சரி, இந்த கண்டெய்னர்லாம் 250 கிராம் பிடிக்கும். ஓகே, கிளாஸ் கண்டெய்னர். இது அவ்வளோ கிளாஸ். ஒரே மூடி கிடைச்சா சந்தோஷம், சிலப்போ கிடைக்கிறது இல்லை. ஐ திங்க் தீஸ் இந்த டப்பா, தீஸ் பாக்ஸஸ் வேர் ஷோன் இந்த கிளீனிங், கிச்சன் கிளீனிங்ல நம்ம பாட்டில் புல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சோம். ஸோ நீங்க எதுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லணும்னா, we have put different types of videos. நீங்க அதெல்லாம் டெஃபினட்டா you have to watch. கரெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து 250 கிராம். அடுத்தது 100 கிராம். சரி, 100 கிராம் என்ன வாங்குவோம்? கடுகு, ஓகே, ஜீரகம், மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், இதெல்லாம் நம்ம 100 கிராம் வாங்குவோம். பியூட்டிஃபுல். ஸோ நீ எல்லா சைஸ்லயும் வச்சுட்டு இருக்கேன்? எஸ், எல்லா சைஸ்லையும் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, இது நம்ம அடுத்தது இது நல்ல முளைச்சி அதெல்லாம் 100 கிராம் தான் வாங்குவோம் நம்ம. அடுத்தது பார்த்தோம்னா 100 கிராமை விட குறைவாவோ 50 கிராம் 70 கிராம் வாங்கினால் இந்த மாதிரி பாட்டில்ஸ். சரி, ரெட் சில்லி பவுடர் 100 கிராம் பிடிக்கும் இந்த பாட்டில். ஸோ நீ எப்போவுமே எப்படி மேனேஜ் பண்ணுற? லைக் இதில் இதுதான் அதில் அதுதான்ங்கிறது ஏதாவது உண்டா? இல்லை சிலப்போ நீ இதுலேயும் வச்சுக்கிற, இல்லை இதில் டோட்டலாக வேறு ஐட்டம்ஸ்? இல்லை, இது எல்லாமே பருப்பு. ஓகே, பருப்பு. நான் அடுத்தது 1 கிலோ வாங்குறது கிறிஸ்டல் சால்ட்டும் டேபிள் சால்ட். இந்த 2 1 கிலோ. ஸோ அதனால 1 கிலோ ஃபுல்லாக பிடிக்கலே சொன்னால் ஒரு டாபார் போட்டு வச்சுக்கலாம். இல்லை, நான் ஒரு சர்விங் விஷயம் வச்சுருக்கேன் கிச்சனில் உப்பு போடுறதுக்கு. ஸோ இதில் 3/4 கிலோக்கு மேலே கொள்ளும் மிச்சத்தை அதில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து 100 கிராம். இதுவும் இதே மாதிரி தான். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி தனியாக தெரியணும். இந்த சில்லி பவுடருக்கும் இதுக்கு வித்தியாசம். இதில் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். ஓகே, இது தனியா பொடி, மெந்தயம், இது மாதிரி பொடியெல்லாம், கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் இந்த இதில் வச்சு அதுவும் பாட்டிலுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தது சரி 50 கிராம். ஸோ இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. 50 கிராமில் நான் மரத்தங்காளி போட்டிருக்கேன். ஓகே, இதே மாதிரி 50 கிராம் ஒரு சுண்டைக்காய் போட்டிருந்தேன். இன்னைக்கு வாஷ் பண்ணி வந்திருக்கு. இதில் சுண்டைக்காய், இந்த மாதிரி மரத்தங்காளி, சுண்டைக்காய் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் எல்லாம் வாங்கினா இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த அடுத்தது என்னுடைய ஆயில் டிஸ்பென்சர். ஓகே, அதுவும் கண்ணாடி.
நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எண்ணெயாக இருக்கே வழிக்கிடுமோ அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். எப்போவுமே கிச்சனில் வெட் வைப்ஸ் வச்சுக்கணும். வெட் வைப்ஸா டிஷ்யூ பேப்பரா? டிஷ்யூ பேப்பர், ஓகே. டிஷ்யூ பேப்பர் வெட்டுங்க இந்த டிஷ்யூ பேப்பரால் நீங்கள் டெய்லி இந்த ஆயில் வருது தொடச்சி வச்சுருந்தாலும் வெளியே ஆயில் இருக்காது, எல்லா இடமே தரலாம். இதில் ஒரு லிவர் கொடுத்துருக்கான். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணால் இட் வில் ஓப்பன். ஓகே. இந்த லிவரை முடிட்டா க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே. லிவரை பதிலாக பார்த்துக்கணும், இல்லைன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓகே. இது என்னுடைய சுட்ட எண்ணெய், அதாவது அப்பளா பொரிச்ச எண்ணெய், ஒன்றில் ஃப்ரெஷ் ஆயில். இது ஆயில் டிஸ்பென்சர். இப்போ ஏன் இவ்வளோ கண்ணாடி வச்சுருக்கல? கண்ணாடி எப்படி மெயின்டைன் பண்ண? கண்ணாடி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன் நிறைய பேர் கிளாஸ் வச்சுக்கிறது இல்லை கிச்சனில் சொன்னால், அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அதாவது எடுக்கும்போது உடையுமோ, வாஷ் பண்ணோம் வச்சுக்கோங்க, சோப்பு வழுக்குமோ தோணும். பட் பிடிக்குமானால் வச்சுக்கலாம், உடையிறது இல்லை. எஸ், சில டைமில் நம்ம கை தவறு. இப்போ கூட ஒரு கடுகு பாட்டில் ஏதோ உடைஞ்சது, எனக்கு நான் இல்லை சொல்ல. பட் நான் எப்போவுமே 2 ஸ்பேர் பாட்டில் வச்சுட்டு இருப்பேன். ஒன்று உடஞ்சி போச்சுன்னா அதில் நான் போட்டு வச்சுப்பேன். அது உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லாம் பிடிச்சதுன்னு சொன்னால், பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் சொன்னால் எல்லாருக்கும் கிளாஸ் கண்டெய்னர் பிடிக்கும். ஒன்லி திங் இஸ் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அதனால் நீங்களும் கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. பெரிய இதுக்காக நீங்கள் அக்ரிலிக் வாங்கி வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ நாங்கள் அக்ரிலிக் கோடுதும் போட்டிருக்கோம், நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத போட்டிருக்கோம். கிளாஸ் கண்டெய்னர்ஸோடது இன்னைக்கு போட்டிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னால் உயிர். பிகாஸ் ஷீ கேன் வாஷ் இட் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் லுக் ஃப்ரெஷ். டெஃபினட்டாக இதெல்லாம் அட்லீஸ்ட் எவர் ஷைன். இல்லை, நீ இதை வாங்கி மினிமம் கோகுலால வாங்கியிருப்பியா? இருக்கும். ஆமாம் ஆமாம், 10, 5, 6, 7 வருஷம் இருக்கும். 7 வருஷமா இருக்கு. ஸ்டில் இட் வில் லுக் வெரி நீட் அண்ட் இட் வில் கிவ் அதான் கிளாஸ். அதுதான் கிளாஸ்ங்கிற பாயிண்ட். ஸோ இது என்ன மம்மி, நீ அடுக்கி வைக்க போறியா உன் க்ராக்கரி யூனிட்குள்ள? அடுக்கி வைக்க போறேன். உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம் இதுக்குள்ளே எப்படி ஆயிலை விடுறது, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. வாய்ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். புனல் தானே அது பேர். இங்கிலீஷ் ஃபனல் சொல்லுவா, தமிழில் புனல் எதுவாலும் சரி. அதை வச்சுட்டு நீங்கள் அந்த எண்ணெயை அதுக்குள்ளே தைரியமாக விடலாம். மெயினா ஹோம் சென்டர்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆயில் பாட்டில் இருக்கு. பெரிய வக்கோட பெரிய வாயோட ரொம்ப ரேரா ஏதோ ஒரு கடையில கிடைச்சது வாங்கி அது இந்த மாதிரி ஓட்டையில தான் எல்லாருமே போரோசில் பார்த்தா கூட இந்த மாதிரி ஓட்டையில தான் விற்கிறான். இது விடுறது கஷ்டமே இல்லை. ஒரு புனலை எடுத்து மேலே வச்சுட்டு விட்டுடலாம். சப்போஸ் ஒரு அப்பளம் பொரிச்ச எண்ணெய், பஷ்ண எண்ணெய் எப்படி விடுறதுன்னு கேட்டா, புனல் மேல ஒரு வடிகட்டியை வச்சுட்டு அதுல விட்டுடானா ஒரு சின்ன, இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது சுட்ட எண்ணெய், அப்பளம் பொரிச்ச எண்ணெய், பட் இதே இவ்வளவு கிளியரா இருக்கு. பிகாஸ் நான் புனல் மேல ஒரு வடிகட்டிய ஃபில்டரை வச்சு அது மேல விடும்போது அதுல என்ன இருக்கோ அதெல்லாம் அதுல தங்கிடும். வாட்டர் மட்டும் கிறிஸ்டல் கிளியரா. So what about washing this oil bottle mummy? அது எப்படி பண்ற? பிரஷ் உள்ள போகுமா? போகாது. ஒரு விம் லிக்விட உள்ள போட்டு தண்ணியை விட்டு குலுக்கி வச்சுட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஆயில் போயிடும். சோ ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்றியா நீ? ஹாட் வாட்டர் விடலாம். பிகாஸ் ஆஃப் கிளாஸ் ஹாட் வாட்டர் விடலாம். பிளாஸ்டிக் உருகிடும். அல்ல அடிக்கடி, ஆமா பிளாஸ்டிக் எல்லாம் உருகி போயிடும். அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், காலியாக வழுக்கலே இருக்காது. விம் லிக்விட் விடலாம், வெந்நீரை விடவோ இல்லை தண்ணியை விட்டு ஆளுக்குள்ள குறுக்கி வச்சுக்கணும். இது துடைக்கிறது கஷ்டம். சொன்னேன் இதுக்குள்ள எப்படி துடைக்கிறது, அதான் பாயிண்ட். திரும்ப ஆயில் விடுறமே, நான் ஒரு கம்பியில துணியை சுத்தி வச்சுட்டு அந்த கம்பியை உள்ள போட்டு துடைக்கிறேன். உங்களுக்கு வேணுமானா இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி துடைச்சு உங்களுக்கு காட்டுறேன். இல்ல, ஐ திங்க் ஈவன் ஹேர் ட்ரையர் ஒர்க்ஸ் இல்லையா? நான் ஒரு வாட்டி ஹேர் ட்ரையர் ட்ரை பண்ணேன். அப்படியா? எனக்கு தெரியாது. நான் இப்போ ஒரு கம்பியில துணியை நல்லா சுத்தி அந்த கம்பியை உள்ள போட்டு துடைக்கிறேன். முதல்ல கவுத்தி வச்சிருவேன். கவுத்தி அப்புறம் நிமித்தி வெயில வச்சாலும் ஒரு சந்தேகம். பிகாஸ் எண்ணெய்ங்கிறது எப்படின்னா தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப வெடிக்கும். அதனால ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணா நல்லா பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல பாட்டிலாம் வச்சு கிச்சன் கேபினட்டை அழகாக வச்சுக்கோ. பர்ஃபெக்ட். ஸோ நாங்கள் இதை உள்ளே வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.